முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஊரில்ங்கிற ஒரு பகுதியில் இன்றைக்கி உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்திலேயே நாட்டுப்புறத்தில் நிறைய கதைகள் விலங்குகளை வச்சு சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் விலங்குகள்லையும் குறிப்பாக நரியை வச்சு தான் நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அற்புதமான கதை என்னென்னா, ஒரு நரி ஒரு காட்டுக்குள்ளே போய் நான் தான் ராஜா, அந்த காட்டுக்கு நான் தான் ராஜா ராஜான்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கு. இது ஒரு நாள் சிங்கத்துடைய காதில் விழுந்துச்சு. சிங்கம் என்ன பண்ணிடுச்சு, இந்த நரி நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு தெரியுறியா அப்படின்னு துரத்த ஆரம்பிச்சிருக்கு. இந்த நரி வேகமாக ஓடி வந்து ஒரு குகைக்குள்ளே பூந்துருச்சு. குகைக்குள்ளே பூந்தோடனே சிங்கத்தால் அந்த குகைக்குள்ளே வர முடியல. ஏன்னா சின்ன வழி தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் சிங்கம் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. நரி பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, ஒரு மணி நேரம் ஆச்சு, யார்கிட்டையாவது பேசணும் போல் இருந்துச்சு. தேங்கிட்டே பேசிக்கிச்சு நரி. உடனே இந்த கண்ணை பார்த்து கேட்டுச்சு, கண்ணே நீ எனக்கு ஏதாவது உதவி செஞ்சியா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ கண்ணு சொல்லிச்சு, சிங்கம் வர்றதை முதல்ல பார்த்து சொன்னதே நான் தான் அப்படின்ச்சு. உடனே இன்னொரு, காளே நீ எனக்கு ஏதாவது உதவி செஞ்சியா? நல்லா கேட்டிங்களே, சிங்கம் வந்ததுன்னே வேகமாக ஓடினது யார்? நான் தான். உடனே திரும்பி, காதே நீ எனக்கு ஏதாவது உதவி செஞ்சியா? நான் தாங்க இப்போ செஞ்சலைங்க, சிங்கம் வர்ற அந்த ஓசையை கேட்டு சொன்னது யார்? நான் தான் அப்படின்றது. உடனே வாள்கிட்ட கேட்டிருக்கு, நீ எனக்கு ஏதாவது உதவி செஞ்சியா? நான் என்னங்க உதவி செய்ய முடியும், 2 காலுக்கு நடுவில் போய் பூந்துக்கிட்டேன் அப்படின்ச்சான். அப்படியா, நீ அப்போ எனக்கு எதுவும் உதவி செய்யலை, இரு உன்னை மட்டும் சிங்கத்துக்கு சாப்பிட கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த வாளை மெதுவாக அந்த குகையினுடைய ஒரு ஓட்ட வழியாக நீட்டிருக்கு. சிங்கம் அந்த வாளை பிடிச்சி மொத்த நரியும் வெளியே எடுத்துச்சான். இதான் பெரியவங்ககிட்ட வாலாட்டக்கூடாதுன்னு சொல்கிறது. வாழ்க்கையில் என்றைக்குமே வாலாட்டாமல் இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த வாளை வச்சு இன்னொரு கதை இருக்குங்க. எப்பயுமே பாருங்கள், பின்லாந்து அப்படின்னு ஒரு தேசம் இருக்குது, அங்கே ஒரு கதை இதே மாதிரி ஒரு நாட்டுப்புற கதை இருக்குது. என்ன கதை அப்படின்னு சொன்னால், ஒரு குடியானவர், அதாவது ஒரு விவசாயி, ஒரு பால் வியாபாரம் செய்கிறவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, மாட்டில் பால் கறந்துட்டு இருந்திருக்காரு. உடனே என்ன பண்ணியிருக்கு, இந்த நரி அந்த ஒரு குவளை பாலை போய் குடிச்சிச்சு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கத்தி எடுத்து வீசியிருக்காரு. அந்த வால் வந்து கட் பண்ணிடுச்சு, வால் மட்டும் கட் ஆயிடுச்சு. நரி காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. ஓடினோடனே அங்கே இருக்கிற எல்லா மிருகங்களும் கிண்டல் பண்ணியிருக்காங்க, வால் இல்லாத நரி, வால் இல்லாத நரி, வால் இல்லையே வால் இல்லையேன்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. உடனே இந்த நரி யோசிச்சிருக்கு, ஆஹா வால் ரொம்ப முக்கியம் போலுக்க, அதனால் போய் எப்படியாவது அவர்கிட்ட கெஞ்சி இந்த வாளை வாங்கி ஒட்ட வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு மறுபடியும் ஊருக்குள்ளே வந்திருக்கு. ஊருக்குள்ளே வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்க, ஐயா நான் திருந்திட்டேன், தயவுசெய்து எனக்கு அந்த வாளை கொடுத்துருங்கன்னொடனே அவர் சொன்னாராம், அதெல்லாம் ஓகே தான், நீ முதல்ல ஒரு குவளை பாலை கொண்டு வந்து கொடு, அப்போ தான் அந்த வாளை தருவேன்னு இருக்காரு. உடனே பாலுக்கு என்ன பண்ணுறதுன்னு மாட்டுக்கிட்ட போய் கேட்டிருக்கு. மாடு சொல்லியிருக்கு, நான் தர்றேன், பால் தரேன், ஆனால் ஒரு கட்டு புல்லுக்கட்டை கொண்டு வந்து போடு, புல்லுக்கட்டை போட்டுட்டு நீ வந்து பால் வாங்கிக்கணுன்னே புல்லுக்கிட்ட போய் கேட்டிருக்கு. புல்லெல்லாம் ஓகே தான், நான் புல் தர்றேன்ப்பா, அதில் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு குடம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ புல்லை வாங்கிக்க அப்படின்னா. உடனே தண்ணிகிட்ட போய் ஆற்றுல போய் கேட்டிருக்கு. ஆறு சொல்லியிருக்கு, என் கரை கொஞ்சம் வீக்காக இருக்குது, அப்பப்போ உடஞ்சிருது, அதனால் ஒரு மூட்டை மண்ணை கொண்டு வந்து கொட்டிட்டு நீ என்ன பண்ணு, ஒரு குடம் தண்ணி எடுத்துக்க அப்படின்னொடனே மண் வாங்குறதுக்காக மண்வெட்டிகிட்ட போய் கேட்டிருக்கு. அப்போ மண்வெட்டி சொல்லிச்சான், ஒரு விதையை நட்டு ஒரு செடியை வளரு, அந்த செடியை வளர்த்துட்டு என்கிட்ட வந்து ஒரு மூட்டை மண்ணை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தான் நரி யோசிச்சுதான், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுமே உழைத்து சாப்பிட்றாங்க. அப்போ உழைச்சி சாப்பிட்டா தான் மனுஷனுக்கு ஒட்டும். நம்ம உழைக்காமலே இவ்வளோ காலம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி அந்த பெரியவற்றை போய் சொல்லிச்சான், ஐயா எனக்கு இந்த வாள் வேண்டாம், அதை நீங்களே வச்சுங்க, ஆனால் உழைக்காமல் இருந்தால் வாள் இல்லாமல் தான் இருப்போம் அப்படிங்கிறதுக்கு நான் தான் உதாரணம் அப்படின்னு சொல்லித்தான். யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய பரம்பரை பணக்காரருங்க, எப்போவுமே அப்பாவுக்கு பயங்கர வருமானம், பயங்கர பரம்பரை பணக்காரர், ஆனால் எந்த வேலைக்கும் போகல. அவர் ஒரு நாள் டெய்லி வீட்டில் சாப்பிடும்போது அவங்க மனைவி என்ன பண்ணியிருக்கு, சாப்பாடை சுட சுட பரிமாறுவாங்கள்ல, பரிமாறும்போது இந்த பழைய சோறு, இந்த பழைய சோறு, இந்த பழைய சோறுனே போட்டிருக்கு. அந்த ஆள் கடுப்பாயிட்டான், யோ சுட சுட சாப்பாடு போடுற, அப்புறம் என்னடி பழைய சோறுங்கிற அப்படின்னு கையை ஓங்கி அடிக்க போயிருக்கான். அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சான், இது சுடுசோறு தான்யா, ஆனால் உனக்கு பழைய சோறு தான், ஏன்னா நீ சம்பாதிக்கிற, உங்கள் அப்பா சம்பாதிச்சது, உங்கள் தாத்தா சம்பாதிச்சது, நீ என்னைக்கு சம்பாரித்து சாப்பிட்றியோ அப்போ தான் அது சுடுசோறு, உன்னை சுடும் சோறுன்னு தான். யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் நாம் உழைச்சி சாப்பிட்டா தான் ஒட்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய கதை இந்த கதை. வாழ்க்கையில் என்றைக்குமே உழைக்க மறந்துட்டா நமக்கு வாழ்க்கையில்
ஓய்வெடுக்கவும் நேரம் இருக்காது, உழைக்கவும் நேரம் இருக்காது. கடைசியில் நம்ம வாழ்க்கை வீணாக போயிடும். அதனால் உழையுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.